அவன் பக்கத்துல வாங்கி குடிக்கிற நாய் இங்க வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நாய். அது அவனுக்கு 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 பிரச்சனை ஆமகரி தின்னா இல்லையான்னு டேய் உங்களையெல்லாம் டேய் நாய். இப்ப புரியுது ஏன் வந்து நாம் தமிழர் சீமானை பத்தி பேசினா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் அதிகமா பயன்படுத்துறதெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன். ஏன் இவ்வளவு லோ குவாலிட்டியா இருக்காங்க அப்படின்னா, தலைவர் இப்படி பேசினா தொண்டர்கள் இப்படிதானே இருப்பாங்க. தமிழ் தேசியம்ங்கிறது ஸ்ரீலங்கால எல்டிடி பிரபாகரன் வந்து இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஊர்ல 1960களுக்கு முன்னாடி நீங்க ஹிந்தியை திணிச்சீங்கன்னா தமிழ்நாடு தனியா போயிடும். அந்த நேரத்துலதான் தமிழ் தேசியம்ங்கிறது தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ்ல சென்டரா இருந்த வார்த்தை. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வார்த்தை மேல உள்ள மரியாதை உண்டு. ஆனா என்னைக்கு அதை சீமான் கையில் எடுத்தாரோ அன்னைக்கு அந்த வார்த்தை மேலேயும் மரியாதையும் போயிருச்சு. இல்ல அவருக்காக கீழே வந்து அசிங்க அசிங்கமா கமெண்ட்ஸ் போடுறவங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சிடுச்சு தமிழ் தேசியத்துக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் என்னைக்கு இவர் வந்து இந்த பிராமண கடப்பாரை எடுத்து நாங்க திராவிடத்தை உடைப்போம், என்னைக்கு இந்த குருமூர்த்தி பாண்டே அண்ணாமலை சிராஜா இவங்க எல்லாரும் சீமான பாராட்டினாங்களோ அன்னைக்கு முடிவு பண்ணியாச்சு இது தமிழ் தேசியம் அல்ல, இது RSS ஓட ஒரு கிளை. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மக்களை பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்னு அது அன்னைக்கே புரிஞ்சிச்சு. ஸோ அன்னையிலேருந்து தான் நம்ம பேசணும். இந்த RSSங்கிற ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறம் தான் சீமானை பத்தி பேசணும்னே வந்துச்சே தவிர அரசியல் தளத்துல அவர் ஒரு தலைவராவோ இல்ல ஒரு தலைமை குணம் இருக்கிறவராவோ நம்ம பார்த்ததே கிடையாது. அவர் பேசுற விதம் அவரோட ஆடியோ எல்லாம் நிறைய கேட்கும்போது ஒரு லீடர்ஷிப் வந்து இப்படி இருக்க முடியாது. ஸ்ரீலங்கால ஒரு எம்பியா இருக்கிறவரு நம்ம ஊர்ல வந்து விஜயை பார்த்துட்டு இந்த மாதிரி ஆமக்கறி கதையெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த அளவுக்கு கோவப்பட்டு அவருக்கு வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி பதில் சொல்லணுங்கிற அவசியம் இருக்கா? ஸ்ரீலங்கால இருக்கிற எம்பி இங்க வந்து எங்க ஊர்ல இருக்கிற அரசியலை இங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம ஊர்ல அரசியலே இல்லையா? இந்த திமுக அதிமுக மே 17 இயக்கம் அப்புறம் நம்ம விசிகே வைகோ குளத்தூர் மணியனை திராவிட கழகம் நிறைய விட்டு போயிருக்கலாம். இந்த தமிழ் இனத்தை அழிச்சதுக்காக இந்த ஊர்ல தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பேசுறது வேற, ஆனா அது மட்டுமே பிரதானமா வச்சதுனாலதான் அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் இங்க வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்பாதீங்க. யாரு பிரபாகரன் வந்து தமிழ்நாட்டுல உங்ககிட்ட போய் சொல்ல சொன்னாரு, இந்த மாதிரி நான் ஆமகரி கொடுத்தேன்னு போய் அங்க சொல்லு, நான் துப்பாக்கி பயிற்சி கொடுத்தேன் அங்க போய் சொல்லு. பிரபாகரனுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லையா? உங்ககிட்ட வந்து நீங்க சாப்பிட்டதை பார்த்து ரசிச்சு அங்க போய் சொல்லுன்னு ஒருத்தர் சொல்லுவாரா? இதை விட எனக்கு தெரிஞ்சு பிரபாகரனை கேவலப்படுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி சீமான் கிட்ட ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். செத்தவங்களை பத்தி மட்டும் நிறைய பொய் சொல்றது. ஏன்னா அவங்க யாரும் திருப்பி வந்து சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு மட்டும் பிரபாகரன் உயிரோடு இருக்கணும், இல்ல பெரியார் உயிரோடு இருக்கட்டும், நீங்க முதல்ல அரசியல எதிர்க்க மாட்டீங்க அப்படி இருந்தா தயவு செய்து இந்த மேடையில இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் நீங்க குறைங்க. ஏன்னா நீங்க குறைக்கலன்னா கீழே உங்களை நம்பி ஒரு 10 பேர் இருக்காங்கல்ல, அந்த 10 பேரும் இதே தான் பேசிட்டே இருக்காங்க. அரசியல் தளம் என்ன மாதிரி மாறுதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது நல்லதுக்கு கிடையாது. நீங்க இங்க போரும் இல்ல, நீங்க போர் தளபதியும் கிடையாது, இங்க ஆயுதங்களும் கிடையாது, இங்க யாரும் நமக்கு எதிரியும் கிடையாது. சித்தாந்தம் தான் இங்க எதிரி.